பலமுனை தாக்குதல் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பாகிஸ்தான் ஏவியிருந்த நிலையில் இந்தியா அழித்திருந்தது. தற்போது பலமுனை தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் இந்திய விமானப்படை விமானம் மீது தாக்குதல் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய விமானப்படை விமானம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜம்முவை நோக்கிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் தகர்த்தெறிந்த நிலையில் தற்போது இந்திய விமானப்படை விமானம் மீது தாக்குதல் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது ஒருபுறம் இருக்க, ஜம்முவில் விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் விழுந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான நிலையம் தாக்கப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் விழுந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்கொலை ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பாகிஸ்தான் ஏவியிருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் விழுந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான நிலையம் தாக்கப்பட்டது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் பல முனை தாக்குதல் நடந்து வரும் நிலையில் விமானம் மீது தாக்குதல் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பலமுனை தாக்குதல் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு? இப்போ விமான நிலையத்திலும் தாக்குதல் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கா இப்ப வரைக்கும்? என்ன தகவல்கள்? 8 ட்ரோன்களை கொண்டு ஜம்முவை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டது. 8 ட்ரோன்களும் ஜம்முவை நோக்கி மட்டுமே ஏவப்பட்டன. குறிப்பாக விமான நிலையம், ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இந்த 8 ட்ரோன்களும் அளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் பாகிஸ்தான், அதாவது ஜம்மு விமான நிலையத்தின் மீது ஒரு ட்ரோன் மட்டும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் இந்திய விமானப்படை விமானத்தின் மீதும் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜம்முவை மட்டும் பாகிஸ்தான் குறிவைக்கவில்லை. அதே போல பஞ்சாபினுடைய பத்தான்கோட் உள்ளிட்ட இடங்களையும் பாகிஸ்தான் குறிவைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள், ஜம்மு, குப்வாரா, பாகிஸ்தானினுடைய பத்தான்கோட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த ஆபத்து கால சைரன் ஆனது ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பத்தான்கோட், வைஷ்ணவி தேவி உள்ளிட்ட இடங்களிலும் அந்த ஆபத்துக்கான ஒலிக்கப்பட்டு இருக்கிறது, சைரன் ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீரினுடைய மற்ற பகுதிகளான சம்பா உள்ளிட்ட குப்வாராவிலும் சைரன் ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கும் தாக்குதல் முயற்சி நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரை தொடர்ந்து பஞ்சாபை நோக்கியும் இந்த தாக்குதல் முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. பஞ்சாபினுடைய பத்தான்கோட்டிலும் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. மேலும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரிலும் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். இந்த 3 எல்லை மாநிலங்கள், அதாவது பாகிஸ்தானுடன் குஜராத், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து வரக்கூடிய நிலையில் ஒரே நேரத்தில் 3 எல்லை மாநிலங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் என 3 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் இந்த தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த சேதமும் ஏற்பட்டு இருப்பதாக அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானத்தின் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரிலும் வெடிகுண்டு சத்தம் கேட்டு இருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் வீதியில் உறைந்து போய் இருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தான் தற்பொழுது 3 எல்லை மாநிலங்களில் ஒரே நேரத்தில் குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கிறது. குறிப்பாக இந்த பெரும்பாலான தாக்குதல் முயற்சிகள் வெற்றிகரமாக இந்திய ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டு இருக்கின்றன. 8 ட்ரோன் தாக்குதலும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் ஒரு ட்ரோன் மட்டும் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக, அதாவது ட்ரோன் அந்த தாக்குதல் என்பது ஜம்மு, உதம்பூர், அக்னூர்,
மற்றும் பஞ்சாபினுடைய பத்தான்கோட் இந்த 4 நகரங்களில் பாகிஸ்தானினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் என 3 மாநிலங்களில் முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் உஷார்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதே போல பாதுகாப்பு படையினரும் உஷார்படுத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. இது இந்த ட்ரோன் தாக்குதல் மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கிய பகுதியான பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த பூஞ்ச் பகுதியை மட்டுமே குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதில் 16 அப்பாவி இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் 5 குழந்தைகள், 3 பெண்கள் என 16 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பூஞ்ச் பகுதியை ஒட்டி துப்பாக்கி சண்டையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 3 மாநிலங்களில் வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தற்பொழுது தரை வழியாக பூஞ்ச் பகுதியில் கனரக பீரங்கிகளுடன் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்தியா ஏற்கனவே பல்வேறு முறை தெரிவித்துவிட்டது, இந்த தற்பொழுதைய பதற்றத்தை நீட்டிக்கவோ அதிகரிக்கவோ நாங்கள் விரும்பவில்லை. ஒருவேளை பதிலடி என்ற பெயரில் பாகிஸ்தான் ஏதேனும் செய்யும் பட்சத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா சார்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு விட்டது. அந்த எச்சரிக்கையை மீறி பாகிஸ்தான் மீண்டும் இது போன்ற ஒரு அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதால் அடுத்த கட்டமாக இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ராணுவம் தயாராகி வருகிறது.